நான் கூட சில டேப்பெல்லாம் வெளியே நான் ரிலீஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? சண்முகநாதனும் ஜாஃபர் சேட்டும் பேசிக்கொள்ளும் உரையாடல்கள். அதில் இந்த 2G கான்வர்சேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். சரத் ரெட்டி, சண்முகநாதன் இவங்ககிட்ட எல்லாம் பேசுனது இந்த விவரங்கள்லாம் இருக்கும். ஸோ எனக்கும் அவருக்கும் பிரச்சனையாகுது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார் ஜாஃபர் வந்து ஐஜி, டிஜிபிஸ் அவரை பார்த்து பயப்படுவாங்க. நான் ஜாஃபரை பற்றி தொடர்ந்து எழுது. இது மாதிரி சொன்ன உடனே கலைஞர், இப்படிப்பட்ட ஒரு உளவுத்துறை அதிகாரியை நான் பார்த்ததே இல்லையே. கருணாநிதிக்கு வேண்டியது இன்டெலிஜென்ஸு, அவர் பிள்ளைய போல கிடையாது அவர். ஸோ டிபெண்ட் ஆயிட்டாரு. எந்த அளவுக்கு செல்கிறதென்றால் தனது சொந்த மனைவியின் தொலைபேசியை ஜாஃபர் சேட்டை விட்டு ஒட்டு கேட்க சொன்னார் கருணாநிதி. ராஜாத்தி அம்மாள் அவர்களின் தொலைபேசியை ஒட்டு கேட்கும் போது சவுக்கில் அந்த ஜியோ பப்ளிஷ் ஆன உடனே மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவில் தொடர்ந்து இந்த மீடியாவை நடத்துறதுக்கான காரணமே மக்களின் இந்த ஆதரவு தான். ஒன்றுமே இல்லை. நம்ம பேசுகிறத மக்கள் எந்த அளவுக்கு நம்ம வெளியில் போகும்போது பார்க்குறீங்களா, நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்களா, வெளியில் எங்கேயாவது நடந்து போனால் சார் நல்லா எவ்வளோ பேர் வந்து சார் நடத்துங்க சார், ஏன் நிறுத்திட்டீங்க இந்த ஒரு மாதத்தில், ஏன் சார் நிறுத்திட்டீங்க கட்டணம் கிடைக்கலங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, கிடைக்கும் சார் தயவு செய்து பண்ணுங்கன்னு பெரியவங்க அவ்வளோ நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டு அவ்வளோ இது வாழ்த்துனாங்க. அதற்காகத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது சென்னை மாநகர காவல்துறைக்கு இதுவும் பொறுக்கவில்லை. கடந்த 5 நாட்களாக தினமும் நான் சொல்கிறதே, இப்போ ஒரு வாட்டி வந்து இந்த கட்டடத்தின் உரிமையாளர்கிட்ட வந்து ஒரு வாட்டி வந்து எதுக்கு விட்டுறீங்கன்னு சொன்னாங்கன்னா சரி ஏதோ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். தினமும் கட்டிடத்தின் உரிமையாளர் நேரில் அணுகி, தொலைபேசியெல்லாம் இல்லை, நேரில் அணுகி எதுக்கு வாடகை விட்றீங்க, ஃபேமிலியோடு இருக்கீங்க, போலீஸ் கூட எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை, பில்டிங்கை சீல் வச்சுருவோம். எப்படி சீல் வைக்க முடியும்? அவர் என்ன தப்புனார்? ஒருத்தருக்கு கட்டடத்தை வாடகைக்கு விடுறது அவ்வளோ பெரிய தப்பா? சட்டவிரோதமாக சூடோ எப்படி மருந்தை ஸ்டாக் பண்ணுறதுக்கு, இல்லை மெத்து மருந்தை ஸ்டாக் பண்ணுறதுக்கு கோடவுனுக்காக கொடுத்துருக்காரு அவர். நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து நான் இந்த உளவுத்துறையின் துணை ஆணையர் திரு ராமமூர்த்தி அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சொன்ன உடனே ஒரு ராமமூர்த்தியை அழைச்சி, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இந்த வேலையை செய்வதில்லை. இந்த பகுதிக்கான இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி என்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறார். அவருக்கு கீழே ஒரு உளவு பிரிவு பணியாற்றுகிறது. அதை வந்து லெவல் 2 இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்களே, காரணம் நின்றுருப்பாங்களே, தினந்தோறும் இவர்களுக்கு இது வேலை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சேனல் ரன் பண்ணுறோம், ஷோ வருது, அதான் நடக்குதுங்க. நின்றுட்டு நீங்கள் இந்த எதுக்குங்க மேன் பவர் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் இது காரணம் மொட்டை வெயிலில் அவங்க நிற்கிறாங்க. தினமும் இன்றும் மிரட்டி இருக்கிறார்கள் இந்த உரிமையாளர்கள் அழைத்து. அருண், சிபி சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, இன்னும் 10 மாதம்தான். இந்த ஆட்சி இப்படியே நீடிக்காது. 2006, 2011 கருணாநிதி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை அவரை போல கட்டி ஆண்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை தமிழகம் இதுவரை பார்த்ததில்லை. ஜாஃபர் சேட் அவர் பேர். சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுக்கு. ஜாஃபர் சொன்னது தான் சட்டம். இல்லை, இதை வந்து நீங்கள் வந்து நிறைய நேர்காணலில் சொல்கிறீங்க. அப்படி எந்த அளவுக்கு அவர் ஆதிக்கம் செலுத்தினார்? லியோவோ கலைஞர் வந்து அந்த பீரியடில் தான் ரொம்ப சறுக்குனார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த செல்ஃபேசிகளை ஒட்டு கேட்கும் விஷயம் நடைபெறுகிறது. அப்போது கருணாநிதி மைனாரிட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். மருத்துவர் ஐயா அவரோட கட்சியும் ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவு ஆஃப்கோர்ஸ். ஸோ அன்னைக்கு வந்து இந்த பாலிட்டிக்ஸில் என்ன நடக்குது, என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே ஆகணும். காங்கிரஸில் திடீர்னு ஒரு குரூப்பு கூட்டணி அமைச்சரவை எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுன்னு கேட்பான். அதை கேட்ட உடனே டெல்லியில் பேசி யார் அவன் குரல் கொடுத்ததுன்றதை ஆஃப் பண்ணணும். டாக்டர் ராமதாஸ் நாளைக்கு இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தலான்னு பேசுவார். கூட உதவியாளர்கிட்ட, கட்சி நிர்வாகிகள்கிட்ட, இதெல்லாம் ஆஃப் பண்ணணும். அப்போது தான் முதல் முறையாக ஜாஃபர் சேட் சட்டவிரோதமான இந்த தொலைபேசி ஒட்டு கேட்பை அறிமுகப்படுத்துகிறார். இப்போது போல் அப்போது வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, ஜிஎஸ்எம் ஃபோனு, டப்பா ஃபோனு. நானே அந்த காலகட்டத்தில் பாக்கெட்டு பூரா ₹1 வச்சுட்டு காயினில் போட்டு பேசுவேன், செல்பேசி ஒட்டு கேட்கப்படுகிறது என்று. அந்த சட்டவிரோதமான ஒட்டு கேட்பை அவர் அறிமுகப்படுத்துகிறார் ஜாஃபர். அறிமுகப்படுத்தி டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக அரசை கண்டித்து இன்றைக்கி இந்த போராட்டம் நடத்தலாம், இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமையா, நம்ம திங்கக்கிழமை ஒரு போராட்டம் நடத்தலான்ட்டு டாக்டர் ராமதாஸ் பேசிகிட்டு இருப்பார். அவங்க கட்சிக்காரங்க கூட ஃபோனில் பேசுவார். ஜாஃபர் ஐயா நாளைக்கு இப்படி ஒரு போராட்டம் நடக்க போகுதுன்னு இன்றைக்கி போய் கலைஞர்கிட்ட சொல்லுவார். சொன்ன உடனே கலைஞர் அது எந்த கோரிக்கைக்கான போராட்டமோ அந்த கோரிக்கையை இன்றைக்கி சாயங்காலம் அனௌன்ஸ் பண்ணுவார். டாக்டருக்கு என்னடா திங்கக்கிழமை நம்ம போராட்டம் நடத்தலான்னு நினச்சின்னு இருந்தோம், இது இப்போவே இது நடக்குது. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் இன்டர்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஈஸி.
திருமதி குஷ்பு இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய திருமதி குஷ்பு அவர்கள் காங்கிரஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போது பிஜேபியில் இருக்கார். திமுக, காங்கிரஸ், பிஜேபி. குஷ்பு காங்கிரஸ் கட்சிக்கு சேரப்போகிறார். மாலை இன்று சத்தியமூர்த்தி பவன் செல்கிற குஷ்புக்கு ஒரிஜினல் ஐடியாவே காங்கிரஸ் தான். சேரப்போகிறார் என்று குஷ்பு பேசுகிறார். யாரிடமோ ஃபோனை இன்டர்செப்ட் பண்ணுறாரு. தலைவர் இந்த மாதிரி தலைவர் என்ன பண்ணாங்களோ தெரியாது, உனக்கு பதவி கொடுக்குறேன், உனக்கு தொகுதி கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லி ட்வீட் வந்து அறிவாலயம் முன்பு கலைஞர் முன்பு குஷ்பு திமுகவில் சேர்க்கிறது. இது மாதிரி பல ஆப்ரேஷன்ஸ் எனக்கு நினைவு மறந்து விட்டது. இது மாதிரி சொன்ன உடனே கலைஞர், இப்படிப்பட்ட ஒரு உளவுத்துறை அதிகாரியை நான் பார்த்ததே இல்லையே. கருணாநிதிக்கு வேண்டியது இன்டெலிஜென்ஸு. அவர் பிள்ளைய போல கிடையாது. அவர் வர இன்டெலிஜென்ஸ் போட்டு கூட படிக்காமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவர் கிடையாது. அவருக்கு வேண்டியதெல்லாம் இன்ஃபர்மேஷன். ஸோ டிபெண்ட் ஆகிட்டார். எந்த அளவுக்கு செல்கிறதென்றால் தனது சொந்த மனைவியின் தொலைபேசியை ஜாஃபர் சேட்டை விட்டு ஒட்டு கேட்க சொன்னார் கருணாநிதி. ராஜாத்தி அம்மாள் அவர்களின் தொலைபேசியை ஒட்டு கேட்கும்போது எல்லா பணமும் அந்த வீட்டுக்கே போகுதுன்னா அவர்கள் ஆற்றாமையை சொல்லியிருப்பார்கள். கருணாநிதி எப்படிப்பட்ட பொலிட்டிஷியன் பாருங்க. சொன்ன உடனே ஒரு வாரம் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போல இப்படி பேசுறியான்ட்டு. இதே போல் அவர் நம்பி சறுக்கியது வந்து ஜாஃபர். இதே மாதிரி 2Gலே நமக்கு பிரச்சனை வராது. நான் ஒரு சில டேப்பெல்லாம் வெளியே நான் ரிலீஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? சண்முகநாதனும் ஜாஃபர் சேட்டும் பேசிக்கொள்ளும் உரையாடல்கள். அதில் இந்த 2G கான்வர்சேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். சரத் ரெட்டி, சண்முகநாதன் இவங்ககிட்டலாம் பேசுனது இந்த விவரங்கள்லாம் இருக்கும். அதில் சறுக்கியது என்னென்னா 2Gயில் நமக்கு பிரச்சனை வராதுன்னு ஜாஃபர் கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தார். எதுவாக இருந்தாலும் அந்த 5 ஆண்டுகள் எதுவாக இருந்தாலும் ஜாஃபர் கூப்பிட்டியா இப்படி தான் கலைஞர் சொல்லுவார். இதனால் ஜாஃபர் சேட்டுக்கு ஆணவம். நம்ம சக்கரவர்த்தி யாரை வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் என்று. ஸோ எனக்கும் அவருக்கும் பிரச்சனையாகுது. என்னென்னா இது 2008 இந்த இதன் காரணமாக தான் தொலைபேசி ஒட்டு கேட்பேன்ற அந்த விஷயத்தில் நான் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறேன், கைது செய்யப்படுகிறேன். கஸ்டடியில் என்னை போட்டு நைட்டு பூரா அட்டிச்சவனே இறங்கி இன்றைக்கி ஜாஃபரை ஒழிகிறதா நமக்கு ஒரே வேலைன்னு. அப்போதெல்லாம் போலீஸ் அதிகாரி, இப்போ மட்டும் என்ன போலீஸ் அதிகாரி பற்றி பேசுகிறாங்களா எழுதுகிறாங்களான்னு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார் ஜாஃபர். ஜாஃபர் வந்து ஐஜி, டிஜிபிஸ் அவரை பார்த்து பயப்படுவாங்க. நான் ஜாஃபரை பற்றி தொடர்ந்து எழுதுனேன். அப்போது தான் சவுக்குன்ற பிளாக் ஸ்பாட்டே தொடங்குறேன் நான். அப்போதெல்லாம் இந்த யூடியூப் இதெல்லாம் ஒன்றும் பாப்புலர் ஆகலை. பிளாக் அப்போ எழுதுவார்கள். அப்போதும் இந்த பிளாக் எழுதுபவர்கள் இலக்கிய விமர்சனம், திரைப்பட விமர்சனத்தை எழுதுவாங்க. அப்போது நான் படித்த கவிதை, அப்புறம் ட்ராவலாக்ஸ் இதெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. பொலிட்டிக்கல் ஆர்டிக்கலை முத நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்கிறது எழுதுகிறேன். செம்மொழி மாநாடு கோவையில் நடக்குது. செம்மொழி மாநாடு கோவையில் நடக்கும்போது ஜாஃபர் அங்கே இறக்கி விட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸில் போய் ஒரு பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்த விவரத்தெல்லாம் எழுதுகிறேன் நான். அப்புறம் இந்த கருணாநிதியோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு ஜாஃபர் சேட்டு அவர் மனைவியை சமூக சேவகர் என்ற கேட்டகரியில் திருவான்மியூரில் 2 கிரவுண்டு சகாய விலையில் இடம் வாங்குகிறார். அந்த ஜிஓவை எடுத்து பப்ளிஷ் பண்ணுறேன் சவுக்கில். அப்போ தான் சவுக்கு பாப்புலர் ஆகுது. அது வரைக்கும் நான் ஏதாவது இந்த போலீஸ் பற்றி எழுதிட்டு இருப்பேன். சவுக்கில் அந்த ஜிஓ பப்ளிஷ் ஆன உடனே மறுநாள் காலைல 7:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே போல் தான் நான் போதும் 2010 நான் கைதாவது நினைவு இருக்குது. 2வது முறை கைதாகிறது. முத நாள் பிளாக் பப்ளிஷ் பண்ணேன். அந்த ஜிஓவை பப்ளிஷ் பண்ணிட்டேன். பர்வீன் ஜாஃபர் என்ன அவரோட ஒய்ஃப் பேரில் சமூக சேவகர் என்ற பிரிவின் கீழ் இந்த வீட்டு மனை ஒதுக்கப்படுகிறதுன்னு போட்டு அந்த ஜிஓவை 2010 பப்ளிஷ் பண்ணோன்னே மதுரவாயல் காவல் நிலையத்திலேருந்து காலையில் வீட்டுக்கு வந்து ஐயாவை கூட்டு வர சொல்கிறாங்க, ஐயா கூட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு சாலையில் சென்ற ஒருவனை கல்லால் எடுத்து அவ்வளோ மோசம் இல்லை, கஞ்சாலாம் வைக்கல ஜாஃபர். ஆனால் ஜாஃபர் ஒரிஜினலாக துப்பாக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் துப்பாக்கி கிடைக்கலையா இல்லை என்ன ஆச்சுன்றது தெரியல. அப்புறம் சாலையில் சென்ற ஒருவரை கல்லால் எடுத்து அவன் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டேன்ட்டு ஒரு கேஸில் ரிமாண்ட் பண்ணாங்க. அதில் 2 நாளில் பெயிலில் வெளியில் வந்துட்டேன். அப்போ மீடியா அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சவுக்குன்னு ஒரு பிளாக் எடுத்தேன். அப்போலேருந்து தான் சவுக்கு சங்கர். அந்த சவுக்கு என்று நான் நடத்திய அந்த பிளாகின் காரணமாக தான் சவுக்கு சங்கர். அண்டு நான் அப்பொழுதே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஜாஃபர் சேட்டு இந்த மாதிரி தன் பதவியை துஷ்பிரயோகம் செய்து முதலில் தன் மகள் பெயரிலும் பின்னர் தன் மனைவி பெயரிலும் அரசாங்கத்தை ஏமாற்றி இது போல் ஒரு வீட்டுமனை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் புகார் அளிக்கிறேன். அந்த புகாரை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. 2011 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஜாஃபர் சேட்டு மண்டபம் அகதிகள் முகாம் சஸ்பெண்டட். லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி 2011 நடந்த முதல் சோதனை ஜாஃபர் சேட்டு வீட்டில். கலைஞர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்ததுனாலயாங்க சார்? இந்த ஊழல் பண்ணதுனால கலைஞருக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கெலாம் எஃப்ஐஆர் போட முடியாது.
இல்ல அவங்க அந்த அளவுக்கு ஜெயலலிதா ஃபோனே ஒட்டு கேட்டால் இருந்தாலே அந்த கோவம் தான். ஃபோன் பண்ணி அந்த அவங்க பேசுறதை கேட்டு, சார் இந்த கட்சி அங்கே கூட்டணிக்கு போகுது சொன்ன உடனே இவர் கூப்பிட்டு இந்த உடன்பிறப்பை அழைத்து 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு கூட்டணி உடச்சு விடுவார் இவர். அப்போ இன்னும் நெருக்கமாக வருவார் ஜாஃபருக்கு. ஜாஃபர் தான் அவரோட ஐஸ் அண்ட் இயர்ஸ். இப்போது எப்படி இந்த அதிகாரிகள் பொம்மை முதல்வரை சுற்றி இருக்கிறார்களோ அதே போல் அப்போது கலைஞர் குடும்பத்தினருக்கு ஏதாவது வேண்டும் என்றாலும் ஜாஃபர்கிட்ட சொல்லி தான் கொஞ்சம் ஐயா மூட பார்த்து சொல்லுங்கள் ஜாஃபர். இப்பயும் அந்த வழக்குகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களாங்க சார்? யாரு? செல்வி ஜெயலலிதா அவங்க போட்ட வழக்கு ஜாஃபர் சேட்டு இந்த வழக்கின் காரணமாக சட்டம் ஒழுங்கு எடப்பாடியை ஏமாற்றி சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆகலாம் என்று முயற்சி செய்தார். நான் மத்திய உள்துறை செயலாளருக்கு புகார் அனுப்பினேன். சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீதான வழக்கை ரத்து செய்து விட்டது. ரத்து செய்தோன்னா அதை எதிர்த்து நான் உச்சநீதிமன்றம் சென்றேன். உள்துறை அமைச்சகத்துக்கு புகார் அனுப்பினேன். மத்திய தேர்வாணல் யூபிஎஸ்சி இருக்குல்ல, யூபிஎஸ்சி தான் டிஜியை டிசைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு புகார் அனுப்புகிறேன். கடைசியில் ஜாஃபருக்கு டிஜி கிடைக்காம போயிடுச்சு. ஒரு பீரியடில் படாத பாடுபட்டார். ஜாஃபர் மேலே எஃப்ஐஆர், ஒரு ஒய்ஃப் மேலே எஃப்ஐஆர். சமீபத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி மீது ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அந்த வழக்கு ஜாஃபர் வழக்கில் அவர் அக்யூஸ்டு, அதில் நான் தான் புகார்தாரர். ஸோ சிபி சக்கரவர்த்தி, அருண், வருண் போன்றவர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். என்னென்னா, நீங்கள் யோக்கியமாக இருந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வராது. நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் எல்லாம் இல்லை. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்களே என்னிடம் பேசுகிறார். நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் ராமூர்த்தி போய் சொல்கிறீங்க, பண்ணுறது பூரா சிபிக்கு அருண் நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். இந்த ஆஃபீஸை காலி பண்ணணும், இந்த சேனல் நடக்கூடாது, இதான் உனக்கு வேலைன்னு சிபிகிட்ட சொன்னோன்னே சிபி ஒரு டீமை போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. இந்த தெருப்பூரா நிற்கிறாங்க. ஸோ அதனால் நேயர்கள், நமக்கு பார்வையாளர்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தருவார்கள். நேற்றே நமக்கு நிறைய பேர் நம்மக்கிட்டே சொன்னாங்க இல்லைங்களா, இவ்வளோ நாள் எங்களுக்கு இந்த அதிமுகவை சேர்ந்த பலர் பேசுனாங்க, நாங்களே எங்கள் பொதுச்சாளர் மேலே வருத்தமாக இருந்தோம், என்ன பிஜேபிட்டு போய் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு. நீங்கள் பேசின பிறகு தாங்க எங்களுக்கு புரிஞ்சுது, தெளிவாக விளக்கிட்டீங்க என்று சொன்னார்கள்.